அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 30/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. வளர்பிறை சதுர்த்தசி திதி பகல் 12:59 மணி வரை. அதன் பின் பௌர்ணமி திதி விசாகம் நட்சத்திரம் மதியம் 2:26 மணி வரை. அதன் பின் அனுஷம் நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் கூடிய நாள். பௌர்ணமி விரதம் பூஜை நடத்தவும் கிரிவலம் சுற்றி வரவும் இன்று உகந்த நாள். ஆனாலும் இன்று கரிநாள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்த்து ஆன்மீக வழிபாடு மட்டும் மேற்கொள்வதால் வாழ்வில் பல நலமும் வந்து சேரும். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கிழக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு தயிர் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் வளரும். இருந்தாலும் சிலரது பேச்சினால் அதிருப்தி அடைவீர்கள். குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளை கேட்டறிந்து வாங்கி தருவீர்கள். அவசியமற்ற வகையில் பணக்கடன் பெறுவதை தவிர்த்திடுங்கள். குலதெய்வத்தின் அருள் முக்கியமான செயல் ஒன்று நிறைவேற துணை நின்று உதவும். புத்திரர் உங்கள் சொல் கேட்டு நடந்து பாசத்தை பகிர்ந்து கொள்வார். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு எதுவும் உண்ண வேண்டாம். இல்லற துணையின் வழி சார்ந்த உறவினர்களிடம் தேவையற்ற விவாதம் பேசக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை அடைய கூடுதல் அவகாசம் தேவைப்படும். பணியாளர்கள் கவனக்குறைவினால் பணிகளில் சில குளறுபடிகளை எதிர்கொள்வர். குடும்ப பெண்கள் கணவரின் சம்மதமின்றி எவருக்கும் பண பொறுப்பு எதுவும் ஏற்கக்கூடாது. மாணவர்கள் நண்பர்களிடம் படிப்பு தவிர பிற விஷயங்களில் நிதானித்து பேசுவது நல்லது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று கருணை நிறைந்த மனதுடன் எவருக்கும் உதவி செய்வீர்கள். குடும்பத்தில் தாமதமான சுப நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த அனுகூலம் வளரும். நண்பர் உறவினர்களிடம் உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். புத்திரர் பெற்றோரிடம் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி பெற்றோரை புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும். இல்லற துணை இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்த உங்களின் உதவியை பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற புதிய அனுகூலங்கள் உருவாகும். பணவரவு திருப்திகரமாகும். குடும்ப பெண்கள் புத்திரரின் எதிர்கால நலம் சிறக்க சில வழிகாட்டுதல் சொல்வர். மாணவர்கள் படிப்பில் கவனமும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று தன்னை போல தனது நண்பரையும் நல்வழியில் நடத்துவீர்கள். அக்கம் பக்கம் இருந்த சிரமம் விலகி சுமூக வாழ்வு நிலை உருவாகும். சிலர் வீடு வாகனத்தில் தேவையான அபிவிருத்தி மாற்றம் செய்வீர்கள். புத்திரரின் அன்பு பாசம் உங்கள் மனதில் நெகிழ்ச்சியை தரும். பிணி தொந்தரவு குறைந்து உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். இல்லற துணை உறவினர்களிடம் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும் வகையில் உரையாடல்களை நிகழ்த்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை உயர்ந்து ஆதாய பணவரவை தரும். பணியாளர்கள் பணித்திறமையில் முன்னேற்றம் காண்பர். சலுகைகளும் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் கண்டு சமமானவர்களுக்கும் தேவையான உதவி தருவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று வாழ்வில் எளிமையை பின்பற்றுகிற மனநிலை கொள்வீர்கள். உங்கள் பேச்சில் நீதி நியாயத்தன்மை மிகுந்திருக்கும். சிலரால் வருகின்ற எதிர்ப்பை
இலகுவாக சரி செய்வீர்கள். வீடு வாகனத்தில் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இடம் தர வேண்டாம். புத்திரருக்கு பக்குவமாக ஆலோசனை சொல்வதால் மட்டுமே குடும்ப ஒற்றுமை சீராக அமைந்திடும். நிர்பந்த பணக்கடனில் ஒரு பகுதியை செலுத்துவீர்கள். இல்லற துணையுடன் கருத்து வேறுபாடு வராத அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இடையூறு சரி செய்வது நல்லது. பணியாளர்கள் நிர்வாகத்தின் சட்டத்திட்டம் மதித்து நடப்பதால் சலுகைகள் சீராக கிடைக்கும். குடும்ப பெண்கள் உறவினர்களை உபசரித்து நற்பெயர் பெறுவர். மாணவர்கள் புதிய பயிற்சிகளை தேர்வு செய்யும் முன் அதனால் வரும் பயன்களை அறிந்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று புது விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்வீர்கள். உங்கள் செயல்களில் உண்மை நேர்மை குணங்கள் அதிகம் பிரதிபலிக்கும். உழைப்பது ஒன்றே செயல் என கொள்வது நடப்பவை எல்லாம் நல்லதாகவே அமைந்துவிடும். குடும்பத்தின் முக்கிய செலவுக்கு சேமிப்பு பணம் பயன்படும். தொலைதூர வாகன பயணத்தில் மிதவேகம் பின்பற்றுவது நல்லது. புத்திரரை நல்வழி நடத்துவதில் இதமான அணுகுமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். இல்லற துணை சுய கௌரவ எண்ணங்களுடன் உங்களிடம் பேசுவார். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலம் பாதுகாக்க பொறுப்புணர்வுடன் செயல்படுங்கள். உத்தியோகஸ்தர் நிர்வாகத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற கூடுதல் முயற்சி செய்வீர்கள். பெண்கள் கணவர் வழி உறவினர்களின் செயல் பற்றி குறை எதுவும் பேச வேண்டாம். மாணவர்கள் புதியவரை நண்பராக ஏற்பதில் கூடுதல் கவனம் பின்பற்ற வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களின் நற்சிந்தனைகளை ஆர்வமுடன் செயல்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் வாழ்வில் பெற விரும்பிய நன்மைகள் எளிதில் வந்து சேரும். தடைக்கற்கள் விலகி மனதில் புத்துணர்வை உருவாக்கும். வீடு வாகனத்தில் சீரான பயன்பாட்டு வசதி கிடைக்கும். புத்திரர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் சிந்தனையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தரும். உடல்நல ஆரோக்கியம் பலம் பெறும். இல்லற துணையின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற புதிய திட்டம் செயல்படுத்துவீர்கள். தனியார் நிறுவனங்களில் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நிர்வாகத்திடம் பாராட்டும் சலுகையும் பெறுவீர்கள். பெண்கள் கணவரின் அன்புடன் தாராள பண வசதி கிடைத்து குடும்ப வாழ்க்கையை பெருமை உள்ளதாக மாற்றிவிடுவர். மாணவர்கள் சிந்தனையில் தெளிவு பெற்று படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பர். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பரின் அன்பை பெறுவீர்கள். பேச்சுகளில் நிதானம் பின்பற்றுவதால் பலவித நன்மைகளும் வந்து சேரும். ஆடம்பர பணச்செலவை பெருமளவில் குறைத்துக் கொள்வீர்கள். வாகன பயணம் சீராக அமைந்து இனிய அனுபவம் தரும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு பின்பற்றுவதால் மருத்துவ செலவுகள் அணுகாமல் தவிர்க்கலாம். எதிரியினால் இருந்த தொல்லையை உங்களின் மாற்று உபாயத்தால் சரி செய்வது நல்லது. புத்திரரின் ஆதரவில் குடும்ப வாழ்வை மகிழ்ச்சிகரமானதாக உருவாக்குவீர்கள். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார். தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும். குடும்ப பெண்கள் சேமிப்பு பணத்தில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் நண்பர்களின் ஆதரவில் மகிழ்ச்சி அடைவர். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் சரியெனப்பட்டதை துணிவுடன் செயல்படுத்துவீர்கள். இதனால் நண்பர் உறவினர்களிடம் அன்பும் பாராட்டும் கிடைக்கும். இளைய சகோதரனின் வாழ்வு சிறக்க உதவி செய்வீர்கள். சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கு அனுகூலம் உண்டாகும். நண்பரின் அதிருப்தி எண்ணங்களை உங்கள் இனிய அணுகுமுறையால் சரி செய்வீர்கள். உடல் நல ஆரோக்கியம் பலமாக இருக்கும். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். இல்லற துணை கருத்து ஒற்றுமையுடன் குடும்ப நலம் பேணி காத்திடுவார். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான
அனுகூல காரணி பலம் பெறும். உத்தியோகஸ்தர்கள் பாராட்டு வெகுமதி பெறுவீர்கள். குடும்ப பெண்கள் கணவரின் நல்ல குணங்களை மனமு வந்து பாராட்டுவர். மாணவர்கள் படிப்பிலும் அதிக விலையுள்ள பொருட்களை பயன்படுத்துவதிலும் உரிய கவனம் பின்பற்ற வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் அன்பும் செயல்களில் கூடுதல் சுறுசுறுப்பும் உருவாகும். இதனால் உங்களின் சிறிய முயற்சியும் அதிக அளவிலான நன்மையை பெற்றுத்தரும். எண்ணத்தில் இருந்த எதிர்மறை சிந்தனை விலகும். உறவினர்களிடம் மிகுந்த அன்பு பாராட்டுவீர்கள். வீடு வாகனத்தில் பயன்பாட்டு வசதி சராசரி அளவில் இருக்கும். புத்திரரின் உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். எதிரியிடம் சமயோசிதமாக விலகுவீர்கள். இல்லற துணை உங்களின் கருத்துக்களை மதித்து குடும்ப ஒற்றுமையை பாதுகாத்திடுவார். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பும் கண்காணிப்பும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பணியாளர்கள் தனக்குள்ள பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள். குடும்ப பெண்கள் தாய் வீட்டு உதவி கிடைக்க பெறுவர். மாணவர்கள் ஆடம்பர செயல்களை தவிர்த்து படிப்பில் கவனம் கொள்வது நல்லது. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களின் இனிய பேச்சுகளால் பிறரை வசீகரிப்பீர்கள். உங்களின் அணுகுமுறையை பலரும் பாராட்டுகிற நன்னிலை ஏற்படும். கடின உழைப்பின் மூலம் கூடுதல் பண வரவுகளை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். வாகன பயன்பாடு அதிகரிக்கும். புத்திரரின் கவனக்குறைவான செயல் மற்றும் அவரது நடைமுறைகளை மாற்ற உதவுவீர்கள். பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இல்லற துணை விரும்பிய பொருள் வாங்கி தருவீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை செழிக்கும். பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்க பணவசதி துணை நிற்கும். மாணவர்கள் வெளியிடம் சுற்றுவது குறைத்து படிப்பில் கவனம் கொள்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று விவேகம் நிறைந்த செயல்களால் புகழ் பெறுவீர்கள். வாழ்வியல் நடைமுறையில் புதிய மாற்றமும் வியத்தகு நன்மையும் உருவாகும். வெகுநாள் நினைத்த லட்சியங்களை செயல்படுத்துவீர்கள். நண்பர் உறவினர்களின் உதவி கிடைக்கும். வாகன பயணம் இனிதாகும். புத்திரர் தகுதி திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். எதிரி செய்த கெடு செயல் பலமிழந்து நன்மை தருவதாக மாற்றம் பெறும். இல்லற துணையின் பாசம் நிறைந்த அன்பில் மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி நிறைவேறும். பணியாளர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பும் சம்பள உயர்வும் கிடைக்கும். உங்கள் கணவர் வழி சார்ந்த உறவினர்களை உபசரிப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் சிறந்து புதிய கலைகளும் ஆர்வமுடன் கற்றுக்கொள்வர். மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் பெருந்தன்மை குணத்தால் நன்மை பலவும் வந்து சேரும். உங்கள் அறிவுத்திறன் செயல்திறன் வளரும். பிறர் மனம் அறிந்து பேசி நற்பெயரை பாதுகாத்திடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். வீடு வாகனத்தில் உரிய பாதுகாப்பு பின்பற்ற வேண்டும். கூர்மையான பொருள்களை புத்திரர் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. இல்லற துணையிடம் குடும்பத்தின் பழைய விவகாரம் குறித்து பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதல்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும். குடும்ப பெண்கள் கணவர் பற்றி பிறர் சொல்லும் குறைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். மாணவர்கள் நன்கு படித்து பெற்றோரிடம் விரும்பிய பரிசு பொருள் கேட்டு பெறுவர். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.